லட்சம் ரூபாய் வேணும்னா லாட்டரி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க ஒருத்தர் டிராகன் ஃப்ரூட் விளைவிச்சு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஆட்சியை பற்றி அரசியல் களத்தில் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு மக்கள் முகம் மலர்ச்சியே பதில் என முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? மக்கள் நம் பக்கம் மாற்று முகாம் கலக்கம் என்ற தலைப்பில் தான் இந்த அறிக்கையை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார். மாதம் மும்மாறி பொழிந்ததா என்று அரண்மனையில் நின்று வேடிக்கை பார்த்தபடி மந்திரியிடம் நிலவரம் கேட்கக்கூடிய ஆட்சி இது இல்லை என்றும், இது கலாய்வு மேற்கொண்டு கோவை விருதுநகருக்கு சென்று கலாய்வுகள் மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், அதன் அடிப்படையில் தான் கோவைக்கு சென்று கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாகவும், அதைத் தொடர்ந்து விருதுநகருக்கு சென்ற போது மக்கள் பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள் என்றும், விருதுநகர்ல மக்களும் வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்குண்டான அறிவிப்புகள் அங்கேயே வெளியிடப்பட்டது. இதன் காரணமாக பல ஆண்டு கால பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணப்பட்டு வருகிறது. விருதுநகருக்கு சென்ற போது கூட பார்வையிட்டு அரசு காப்பகத்துல அந்த காப்பகத்துக்கு அன்னை சத்யா காப்பகம் என பெயர் சூடப்பட்டிருக்கிறது. கலைஞரனுடைய 40 ஆண்டு கால நண்பரான எம்ஜிஆர் அவர்களின் தாயார் தான் அன்னை சத்யா என்றும் அவர் பெயரில் தான் அரசு காப்பகம் இயங்கி வருகிறது. இந்த அடிப்படை கூட எதிர்கட்சி தலைவருக்கு எப்படி புரியாமல் போனது என்பதை கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களைப் போல எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பில் இருப்பவர் பேசுவதை இப்படிப்பட்டவருடன் ஜனநாயக மதிப்புமிக்க சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டியிருக்கிறது என்பதை எண்ணி வேதனைப்படுகிறேன். வன்மம் காக்கும் வயிற்றெழுச்சியுடன் கடந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின். வரக்கூடிய 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் கலாய்வு மேற்கொண்டு பணிகளில் உங்களில் ஒருவனாக மேற்கொள்ள இருக்கிறேன். அங்கு தைவான் நாட்டை சேர்ந்த டீன் சூ நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையை தொடங்க இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியில ஒவ்வொரு நாளும் மக்கள் நலன் காக்கக்கூடிய நாட்களாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். அதை பார்த்து சிலர் வயிறு எறிகிறார்கள், ஏதோ பேசுகிறார்கள். அவர்கள் பேசட்டும், நாம் சாதிப்போம். திமுக ஆட்சியினுடைய வெற்றி சரித்திரம் தொடரும் என்பதுதான் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அறிக்கையின் முழு சாராம்சமாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.